இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ண போற ஃபோன் என்ன ஃபோன் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பெஸ்ட் செல்லிங்கார Samsung Galaxy M14 5G, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான Redmi 12 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன் ஏதாவது ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Redmi 12 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 515 nits கொடுத்துருக்காங்க. இதே Samsung Galaxy M14 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 inch Full HD Plus அவங்க வந்து PLS LCD டிஸ்பிளேன்னு ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 415 nits தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே எந்த டிஸ்பிளே பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 100 nits பீக் பிரைட்னஸ் வந்து ரெட்மில தான் அதிகமாக இருக்கு. ஸோ Redmi 12 5G தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து நான் கண்டிப்பாக Redmi 12 5G தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Samsung Galaxy M14 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசரான Exynos 1330 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசர் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், கண்டிப்பாக ரெட்மியில் இருக்க Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Samsung Galaxy M14 5G வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேமரால எதோட கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Samsung Galaxy M14 கேமரா தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Samsung Galaxy M14 5G. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இதே Samsung Galaxy M14 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபி வந்துருது. ஸோ Samsung வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபி கொடுத்து வாங்குறதுனால நான் இந்த பாயிண்ட் வந்து Redmi 12 5G தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ். Samsung Galaxy M14 5G 4GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே Redmi 12 5G 4GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 3000 ரூபா டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Redmi 12 5G தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் Samsung Galaxy M14 5G ப்ரோஸ். இதோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை விட நல்ல ஆப்ஷன் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா Redmi 12 5G கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் Samsung Galaxy M14 5G கான்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பில்ட் கொடுக்கல. இந்த Samsung Galaxy M14 5G ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. சாம்சங் என்னதான் ஃபோனோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சிருந்தாலும் சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்கல. நெக்ஸ்ட் Redmi 12 5G ப்ரோஸ். Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. Redmi 12 5G இருக்கிற ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர். Redmi 12 5G வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, நம்ம தனியாக வாங்க தேவையில்லை. Redmi 12 5G ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Redmi 12 5G கான்ஸ். சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கேமரா கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சாம்சங்கில் வந்து 1000 mAh அதிகமாக 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃபைனல் நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Redmi 12 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில்ட் வந்துருது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்க போகுது. அப்புறம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. சாம்சங்கில் 4GB RAM வேரியன்ட் வாங்குற ரேட்டுக்கு ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM வாங்கிக்குவேன். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.